ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நானும் ஸ்ரீநிதி ஒரு மினி விளாக் எடுப்போம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். நான் நேற்றே லைவ்ல சொல்லியிருப்பேன், என்னோட மிக்சி வந்து ரொம்ப ஓட மாட்டேங்குது. அதனால கொண்டே கடையில் கொடுத்து ரெடி பண்ணிட்டு வரலாம். போன வாரம் கிரைண்டர், இந்த வாரம் மிக்சி. சரி, கையோட ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். கிளம்பிட்டோம். வாங்க போகலாம். போகிற வேலையில் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சின்ன சின்ன வேலைன்னு நீங்கள் ரொம்ப பெரிய வேலையாக நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். அம்மாவோட ட்ரெஸ் தைக்க கொடுத்துருக்கோம், அது வாங்கிட்டு இது கொடுத்துட்டு வருவோம். உனக்கு ஐப்ரோ எடுக்கலையா? ஐப்ரோ எடுக்கணும், பார்லர் போட, அவ்வளோதான். இது வந்து சனிக்கிழமை எடுத்த விளாகுங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடியாகி கிளம்பிட்டோங்க. எங்கன்னா 2-3 இடம் போக வேண்டியது இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஸ்ரீநிதியோட அவுட்ஃபிட் இன்னைக்கு இது தானுங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நானும் ஸ்ரீநிதி ரெடியாக கிளம்பிட்டேங்க. ஃபஸ்ட்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா வண்டியில் ஏர் கம்மியாக இருந்துச்சு. ஏர் பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக நம்ம வந்து பார்லர் போயிட்டோம். எனக்கும் ஐப்ரோ எடுக்கணும், ஸ்ரீநிதிக்கு ஐப்ரோ எடுக்கணும்னு போயிருந்தோம். த்ரெட்டிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எனக்குலாம் 6 மாதத்துக்கு ஒரு டைம் தான் எடுப்பேன், ஏன்னா எனக்கு வளராது. அங்கே போய் உட்காந்தோன்னே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிதி கையில் அதுன்னு போட்டு இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தா. அங்கே பார்த்தீங்கன்னா நான் ஐப்ரோ எடுக்கிறதுக்கு அப்புறம் உட்காந்துருந்தேன். பார்த்தா எனக்கும் ஸ்ரீநிதிக்கு காவலாக மயிலுன்னு சொல்லி இங்கே ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சுங்க. இது குட்டி கிடையாது, பெரிய நாய். ரொம்ப பார்க்கவே பயமாக இருந்துச்சு. இவங்களோட நாய் தான். இவங்க தான் நம்மளுக்கு ரெகுலராக ஐப்ரோ எடுப்பாங்க. இவங்களோட பார்லர் தான். அங்கேருந்து கிளம்பி நம்ம நேராக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அவருக்கு வந்து ஒரு ஃபேண்ட்டு தேவைப்பட்டுச்சு. அதனால் அந்த ஃபேண்ட் வாங்கலான்னு சொல்லி வந்தோம். அதையும் முடிச்சுட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சி ரெடி பண்ண கொடுக்குற இடத்துக்கு வந்தோம். அவங்க ஒரு காஸ்ட் ஆகுமா என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஸ்ரீநிதி சொன்னால் இதோட 3 டைம் கொண்டு வந்து கொடுத்துட்டோம், மிக்சியை மாற்றுங்க, இது வாங்கிக்கலாம் அது வாங்கிக்கலான்னு காமிச்சிட்டு இருந்தா இல்லைங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர வழியில் 4 கிலோ 100 ரூபான்னு சொல்லி வெங்காயம் போட்டிருந்தாங்க. வெங்காயம் வாங்கினோம். வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி சரி புள்ள டயர்ட் ஆகிட்டாலேன்னு சொல்லி டெய்லி ஃப்ரெஷ் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். டெய்லி ஃப்ரெஷ் கூட்டிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணோங்கிறத காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சமோசாவும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணேங்க. அதுக்கப்புறம் ஒரு பேல் பூரி, ஒரு சன்னா மசாலா எல்லாமே ஆர்டர் பண்ணோம். நல்லா இருந்துச்சு, திருப்தியாக சாப்பிட்டோம். சாப்பிட்டு பிள்ளைய அங்கேருந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னு சொன்னேன். சரி ஒரு பானிபூரி சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி நைட் டின்னரை இங்கே முடிச்சிட்டோம். அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி வர வழில பார்த்திங்கன்னா வீட்டில் அவருக்கு வந்து அவர் ஒருத்தருக்கு மட்டும் டிஃபன் செய்யணும். வர வழியில் கொரியர்காரர் ஃபோன் பண்ணார். அதனால் அவரோட வண்டியில் வச்சுட்டு போயிருங்கன்னு சொல்லியிருந்தேன். அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7:35 ஆயிடுச்சு. நம்ம இது வந்து ஒரு மினி விளாகாக வரும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பண்ணிக்கோங்க.